ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் குடி இருக்கிறதா இல்லையா? ஏப்பா யார் நீ? எதுக்கு இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருக்க? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க. ஏன் கேட்குறீங்க? வேண்டப்பட்டவனா யாரு? அந்த பொண்ணுக்கு நீ அண்ணனா தம்பியா? ஏய், அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன் எங்க வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி, நீ சும்மா இரு பாரதி. வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசலாமா? நீங்க யார வேணா கூட்டிட்டு வந்து கூத்தடிங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்க எங்களுக்கு அது அசிங்கமாவும் இருக்கு, தொந்தரவாவும் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவன் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கா, என்ன வேணா பேசுவீங்களா? இவங்க என் ஃப்ரெண்டு. நான் இவங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு என்ன? லட்சுமியக்கா, இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, அசிங்கம் உங்களுக்கு இல்ல எங்களுக்கு. இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தம்பி என்ன ஓவரா எகிரிட்டு இருக்க? கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. உங்ககிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். ஏன் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அவங்களையும் இப்படிதான் வச்சு பேசுவீங்களா? எங்க வீட்ல இப்படி பொண்ணுங்கெல்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை அடிக்கடி வந்துட்டு போக மாட்டான். இந்த பாருங்க தம்பி, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், அத சொல்றதுக்கு நீங்க யாரு? அதானே, இவரை போ சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. அவரு எங்க வீட்டுக்குள்ள. இங்க பாருங்க, இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்க ப்ளீஸ். முதல்ல இவரால நம்ம இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம கௌரவமா வாழ முடியும். வாங்க போலாம்.